Taste the Daily. சென்னை மடிப்பாக்கம் பகுதியில் காரில் குட்கா பாக்கெட்டுகளை கடத்தி வந்த நபர் சிக்கினார். மடிப்பாக்கம் பகுதியில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் காருக்குள் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து சட்டவிரோதமாக பெங்களூருவிலிருந்து குட்கா பொருட்களை கடத்திச் சென்ற மாமண்டூர் பகுதியைச் சேர்ந்த நபி பாஷா என்பவர் சிக்கினார். மேலும் அவரிடமிருந்து 556 கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் திரும்பும் திசை எங்கும் போதைப் பொருட்களின் விற்பனை அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா வடமுதுரை அருகே வீடுகளை சூறையாடிய கும்பல் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்வோம் என்று மிரட்டுவதாக பெண் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். லதா மற்றும் அவரது தங்கை ஜெயந்தி தரப்புக்கும் எதிர்த்தரப்பைச் சேர்ந்த மேகநாதன் தரப்பிற்கும் இடையே பூர்வீக சொத்து தொடர்பான மோதல் இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் 19ஆம் தேதி லதாவின் வீட்டை இரும்பு கம்பியால் அடித்து நொறுக்கிய எதிர்த்தரப்பைச் சேர்ந்த மேகநாதன், சாந்தா, சதீஷ்குமார், தினேஷ்குமார், சண்முகம், நீலமேகம் ஆகியோர் லதாவையும் ஜெயந்தியையும் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் ஜெயந்தி பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அராஜகத்தில் ஈடுபட்ட மேகநாதன் தரப்பினர் மீது நடவடிக்கை எடுக்க மறுக்கும் காவல்துறையினர் இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்வோம் என மிரட்டுவதாக லதா குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்டிக்கர் ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என குமுறும் லதா, மேகநாதன் தரப்பினர் மீது மாவட்ட கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு காளி மனை இருந்தது. அந்த காளி மனையை சாந்தா மேகநாதனுங்கிறவங்க அத்துமாரி கட்டணம் கட்ட வந்தாங்க. நாங்கள் போய் தடுக்கும்போது அவங்க பெரிய பெரிய உருட்டு கம்பியாலையும் கடப்பார் கம்பி, ஹாஸ்பிட்டல் சீட்டெல்லாம் எல்லாம் நொறுக்கி எல்லாம் ஆளுக்கு ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு மேகநாதன், சாந்தா, சதீஷ், குணசேகரன், தமிழ்ச்செல்வன், இந்த தினேஷ், சண்முகம், இன்னும் நிறைய பேர் அடையாளம் தெரிஞ்ச நபர்கள் இவ்வளோதான். ஆனால் அடையாளம் தெரியாத நிறைய பேர் எங்கள் குடும்பத்தையே எல்லாத்தையும் தாக்கி அடிக்கலாம் பண்ணி எங்களுக்கு ஜிஹெச்சில் நாங்கள் போய் 108க்கு போய் ஜிஹெச்சில் நாங்கள் அட்மிஷன் ஆகும்போது ஜிஹெச்சில் எங்களுக்கு இடமே கிடையாது. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தலைவாசல் கூட்ரோடு அருகே ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா ஆராய்ச்சி நிலையம் கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாமல் உள்ளது. இந்த நிலையில் இந்த வளாகத்திற்கென தனி குழாய் மூலம் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேட்டூரிலிருந்து குடிநீர் சேலத்திற்கு வரும்படி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குடிநீரை உளுந்தூர்பேட்டையில் அமையவுள்ள தோல் பதனிடும் தொழிற்சாலைக்கு கொண்டு செல்ல நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு திட்டமிட்டுள்ளது. இதனை கண்டித்து நதிகள் இணைப்பு கூட்டமைப்பு மற்றும் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கால்நடை பூங்கா ஆராய்ச்சி மையம் திறக்கப்பட வேண்டும் என்றும், உளுந்தூர்பேட்டை சிப்காட்டிற்கு கால்நடை பூங்கா ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து தண்ணீர் கொண்டு செல்லும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மண்வளத்தை மேம்படுத்த, பாரம்பரிய விவசாயத்தை ஊக்கப்படுத்த, பாரம்பரிய வேளாண் முறைகளை செயல்படுத்த அடிப்படை நோக்கம் கொண்ட உலகளாவிய கால்நடை ஆராய்ச்சி பூங்கா கடந்த அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் ரூபாய் 1000 கோடி மதிப்பீட்டில் 1000 ஏக்கர் விளைநிலத்தில் உருவாக்கப்பட்ட வரலாற்று சிறப்பு வாய்ந்த திட்டம் திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் முடக்கப்பட்டு கிடக்கிறது. இன்னும் ஆராய்ச்சி மையம் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படவில்லை. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.